விவசாய கடன் தள்ளுபடி பற்றி என்ன சொல்றீங்க? அதாவது தேர்தல் வாக்குறுதிகளில் விவசாய கடன் மொத்தமாக தள்ளுபடி செய்யப்படும்ங்கிற ஒரு தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி கொடுத்தது வாஸ்தவம் தான். ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை கருதி முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் விஜய் அவர்கள் முதல்ல சிறு குறு விவசாயிகளுடைய 50,000 வரைக்கும் இருக்க கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு என்னென்னா எல்லா விவசாயிகளுடைய கடனும் மொத்தமாக தள்ளுபடி செய்யணும், நீங்கள் தேர்தல் வாக்குறுதி அப்படி தான் சொல்லியிருந்தீங்கிற ஒரு கேள்வி இருந்தது. அது எல்லா விவசாயிகளுடைய ஒரு வேண்டுகோளாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய நிதி நிலைமை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை தமிழக அரசாங்கம் குறிப்பாக நம்முடைய நிதியமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு. அதில் கிட்டத்தட்ட ரெவென்யூ டெபிசிட் அது கிட்டத்தட்ட 78,000 கோடின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பொதுத்துறை நிறுவனங்களுடைய கடனை சேர்த்தாங்கன்னா அரசாங்கத்துடைய மொத்த கடன் கிட்டத்தட்ட 13 லட்சம் கோடி. இது தமிழ்நாட்டு வரலாறுலேயே இவ்வளோ தூரம் ஒரு கடனாக இருக்கட்டும், இல்லை ரெவென்யூ டெபிசிட்டாக இருக்கட்டும், இவ்வளோ தூரம் இருந்தது கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அரசாங்கத்துடைய பல திட்டங்கள், அது மாத்திரம் இல்லாமல் தேர்தலில் நீங்கள் தமிழக வெற்றி கழகம் கொடுத்த வாக்குறுதிகள் அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவங்க இன்றைக்கி அப்படியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விவசாயிகளுடைய வேளாண் கடன் பொறுத்த வரைக்கும் முக்கியமானது. ஏற்கனவே 50,000 சொல்லியிருந்தோம், இப்போ 75,000 ரூபா நாங்கள் அந்த வேளாண் கடனை வரைக்கும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைய பொருளாதார சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் என்னுடைய கருத்தை கேட்டிங்கன்னா இன்றைக்கி 75,000 தான். ஆனால் காலப்போக்கில் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாடு கிடையாது, நாடே கிடையாது. இன்றைக்கி இருக்கிறதுலே பாதிக்கப்படுற துறைன்னு பார்த்தீங்கன்னா அது வேளாண் துறைன்னு தான் சொல்ல முடியும். விவசாயிகளுக்கு அவங்களுக்கு விளைச்சலும் வர்றதில்லை, அப்படியே விளைச்சல் வந்தாலும் போதிய விலையும் கிடைக்கிறது கிடையாது. இந்த மாதிரி வருஷம் நஷ்டமடைகிற ஒரு துறை பார்த்திங்கன்னா வேளாண் துறை. அவங்களுடைய நியாயமான கோரிக்கை வேளாண் கடனை முழுமையாக அதை இது பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கேட்குற நியாயமானவர் தான். காலப்போக்கில் அந்த விவசாயிகளுடைய கடனையும் முழுமையாக ரத்து பண்ணுறது தான் அது ஒரு நியாயமான கோரிக்கை நான் பார்க்குறேன். நான் அதிமுக அமைச்சர் நேற்று ராஜினாமா பண்ணியிருக்காருங்க, தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அமைச்சர் உதயகுமார் இவருடைய சொத்துக்கள்லாம் அதிகமாக சம்பாதிச்சுட்டு இது மாதிரி போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இல்லை, இன்னொரு இயக்கத்தில் இருக்கிற இதை பற்றி நான் சொல்கிறது நல்ல ஆரோக்கியமானது கிடையாது. ஆனால் மொத்தத்தில் என்னென்னா, ஒரு இயக்கத்தில் பணியாற்றுறவங்க அந்த இயக்க தலைமையின் மேலே ஒரு அதிருப்தியோ இல்லை அந்த இயக்க கொள்கைகளுக்கு ஒரு புறம்பாக அந்த இயக்கம் செயல்படுதுன்னா பல கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஒரு இயக்கத்தில் இருக்கவங்க அதில் ராஜினாமா செய்கிறது அது ஒரு இது. இப்போ எங்கள் கட்சியில் தான் ராஜினாமா செஞ்சுருக்கிறாங்க. எல்லா இயக்கங்களையும் ஒரு காலகட்டத்தில் ஒரு கருத்து வேறுபாடு காரணமாக வெளியே போகிறாங்க. அது நம்ம தவறு எதுவும் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் இப்போது ஒன்றே ஒன்று என்னென்னா, தாவேக்கா பொறுத்த வரைக்கும் ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா, நீங்கள் பிற இயக்கங்கள்லேருந்து அவங்க இந்த மாதிரி ராஜினாமா பண்ணுறாங்க, குறிப்பாக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுத்த வரைக்கும் இது பண்ணுறாங்க, அது ஒரு குதிரை பேரம் நல்லா சொல்கிறாங்க. கடந்த காலங்களில் இது போன்ற செயல்பாடுகளில் எந்த இயக்கம் செய்யாமல் இருந்தாங்க? நான் குறிப்பாக சொல்லலை, கடந்த கால வரலாறு தமிழக அரசியல் வரலாறில் இது போன்ற செயல்பாடுகளில் எந்த இயக்கம் தான் செய்யாமல் இருந்தாங்க? இப்போ திடீர்னு இது மாத்திரம் சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்போடு நீங்கள் இன்னொரு கட்சியில் இருந்து அந்த கட்சி மூலியம் ஒரு பதவியை வாங்கிட்டு அந்த பதவியை வச்சுக்கிட்டு அந்த கட்சிக்கு எதிராக நீங்கள் செயல்படுறதோ இல்லை சட்டமன்றத்தில் போய் வாக்களிக்கிறதோ அது தவறு. அது குதிரை பேருன்னு சொல்லலாம் நம்ம. ஆனால் அந்த கட்சியில் தான் அந்த உறுப்பினர் அந்த சட்டமன்ற பதவியே அது ராஜினாமா பண்ணிடுறாங்க. அந்த கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிட்டு போய் சேரும்போது அது அவரவருடைய உறுப்பு இதாக பார்க்க எங்கள் இயக்கத்தில் நடந்திருக்கு. 2006 இதில் எங்கள் கட்சி சின்னத்தில் ஜெயித்தாங்க. ஆனால் சில மாதங்கள்லேயே பொறுத்த வரைக்கும் உடனே அவங்க ராஜினாமா பண்ணிவிட்டு அடுத்த ஒரு பை எலெக்ஷனில் பொறுத்த வரைக்கும் அந்த இன்னொரு கட்சி சின்னத்தில் நின்று அவங்க ஜெயிச்சாங்க. இது காலங்காலமாக நடந்துக்கிறதா. இன்றைக்கி திடீர்னு அது புதுசாக சொல்கிறாங்க. அவங்க தமிழ்நாட்டில் பாலியல் குற்றச்சம்பவம் அதிகரித்து வருது. சட்டம் மோசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் குறிப்பாக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைங்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கவே கூடாது. அது கடந்த காலங்களில் கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு, இந்த ஆட்சியிலே அது தொடருது. ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் 24 மணி நேரம் 48 மணி நேரம் கைது பண்ணிடுறாங்க, எஃப்ஐஆர் பதிவு செய்கிறாங்க. அதில் எதுவுமே தொய்வு கிடையாது. அதே வேளையில் இது போன்ற சம்பவங்கள் அது அதை குறைக்கணும். கண்டிப்பாக நடக்கக்கூடாது. அதுக்கு இன்றைக்கி தமிழக அரசு பொறுத்த வரைக்கும் சிங்கப்பெண் அதிரடி படையின்னு ஒரு பெண்களுக்காண்டி குழந்தைங்களை ஒரு உறுதி செய்கிறதுக்காண்டி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சென்னை, மதுரை, திருச்சி போன்ற நகரங்கள் அதை துவக்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் இது போன்ற அந்த சிங்கப்பெண் அதிரடி படையை இது பண்ணி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பாதுகாப்பு
நிறைய பேர் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நீங்கள் நடந்த இந்த 6-7 சம்பவங்கள்ல 2-3 சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்தை அவர் செஞ்சுருக்கிறாங்க. வெளி மாநிலத்திலேருந்து இங்கே பொழப்புக்காண்டி வேலைக்காண்டி வரவங்களை வந்து கண்காணிக்கணும். குறிப்பாக அவங்கள ஈடுபடுத்துகிற அந்த உரிமையாளர்கள் அவங்களுடைய பதிவேடு வச்சு அவங்களுடைய பேர், விலாசம் எல்லா ஏதாவது பின்னணி இருக்கா அதெல்லாம் விசாரிச்சுட்டு வைக்கணும். காவல்துறை அதில் அதிக கவனம் செலுத்தணும் தான் என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. முக்கியமான கேள்வி, திருச்சியிலேருந்து இங்கே கரூர் வரைக்கும் வர அந்த பாதை, குறிப்பாக மாயனூர் வரைக்குமே பிரச்சனையாக இருக்குது. மாயனூருக்கு அப்புறம் கூட நீங்கள் 4 வழிச்சாலையை மாற்றிருக்கிறாங்க. ஆனால் திருச்சியிலேருந்து மாயனூர் வரைக்கும் அந்த ரோடும் சாலையும் குறுகலாக இருக்குது. போக்குவரத்து நீங்கள் அதிகமாக இருக்குது. நாளொரு பொழுதும் விபத்துகள் ஆகிட்டுருக்கு. இப்போ நான் இது சம்பந்தமாக நான் டெல்லியில் பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அமைச்சர் திரு நிதின் கட்காரி அவரையும் சரி, திரு மாண்புமிகு அமைச்சர் ஹர்ஷ் மல்ஹோத்ரா அவர் கீழே செயல்படுற துணை அமைச்சர் அவர்கிட்டையும் சரி இதை பற்றி நான் பேசும்பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருச்சியிலேருந்து கரூர் வழியாக கோயம்புத்தூர் போகிறதுக்கு க்ரீன்ஃபீல்டு ஒரு ஹைவே அந்த ஒரு சாலையை நாங்கள் வந்து இது பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் வந்து இந்த சாலையை நாங்கள் விட்டுருக்கோம். நாங்கள் காலப்போக்கில் அதை நாங்கள் அந்த சாலை வேலையை ஆரம்பிச்சிருன்னு சொன்னாங்க. க்ரீன்ஃபீல்டு ஹைவே பொறுத்த வரைக்கும் அது இனிமேல் வந்து நிலங்களை கையகப்படுத்தி இனிமேல் அந்த சாலை வந்து பயன்பாட்டு வருது குறைஞ்சது 10 வருஷம்னு ஆகும். 10 வருஷத்துக்கு இந்த சாலையை நீங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்த முடியாது. ஏன்னா நாளொரு பொழுது விபத்துகள் நடக்க கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இறக்குறாங்க. இப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து ஏற்கனவே நிலம் கையகப்படுத்திருக்கிறீங்க. திருச்சியிலேருந்து மாயனூர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலம் கையகப்படுத்துகிற இடத்துலனாச்சும் நீங்கள் அதை சாலையை விரிவுபடுத்தி முடிஞ்ச வரைக்கும் விரிவுபடுத்த சொல்லியிருக்கிறீங்க. அந்த பசுமை சாலை வர்றது சந்தோஷம்தான். நீங்கள் திருச்சியிலேருந்து கரூர் வழியாக கோயம்புத்தூர் போகிற பசுமை சாலை வர்றது சந்தோஷம்தான். ஆனால் இனிமேல் நிலத்தை கையகப்படுத்தி இனி அந்த சாலையை போட்டதுக்கு குறைஞ்சது 10 வருஷம் வரைக்கும் இது தாங்காதது. நான் அதனால் சொல்லி இன்றைக்கி இந்த கரூர் இந்த திருமண நிகழ்ச்சியை முடிச்சுட்டு நான் சென்னைக்கு போய் தேசிய நெடுஞ்சாலைத்துறையுடைய மூத்த அதிகாரி முதன்மை அதிகாரி ஆரோன்னு சொல்லுவாங்க அவர்கிட்டயோ பிடி ப்ராஜெக்ட் டைரக்டர் இன்றைக்கி அந்த சந்திப்பில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 முக்கிய பிரச்சனைகளில் இந்த திருச்சியிலேருந்து இந்த கரூருக்கு வர இந்த சாலையை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அமைச்சர் கொடுத்த பரிந்துரை நீங்கள் பசுமை சாலையை பொறுத்த வரைக்கும் வரட்டும். ஆனால் ஏற்கனவே நிலம் கையகப்படுத்தியிருக்கீங்க இல்லையா, அதில் வந்து நீங்கள் அகலப்படுத்தி ஓரளவு பண்ணாதான் விபத்துகள் குறையும். ஏன்னா நானே பலமுறை வரும்போது நான் அது பார்க்கும்போது எனக்கு தெரியுது. இதனால் இந்த கோரிக்கை வந்து இது முக்கியத்துவத்தை உணர்ந்து இதை தொடர்ந்து நான் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் நான்.